அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வினாக்கள் பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் ஜாகிரஃபியில் மிக முக்கிய வினாக்கள் இன்று நாம் வினாக்கள் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 3 டாப்பிக்லேருந்து வினாக்கள் என்று நாம் பார்க்க போகிறோம். மக்கள் அடர்த்தி, பாலின விகிதம், எழுத்தறிவு விகிதம் தமிழ்நாட்டில் எவ்வளவு, இந்தியாவில் எவ்வளவு, அதை பற்றி இன்றைக்கி வினாக்கள் பார்க்க போகிறோம். முதலாவது மக்கள் அடர்த்தி. முதல் வினா, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் அடர்த்தி சதுர கிலோமீட்டருக்கு 555. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் அடர்த்தி சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை நபர்கள்னா 555. இரண்டாவதுனா, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாடு மக்கள் அடர்த்தியில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 12வது இடம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாடு மக்கள் அடர்த்தியில் 12வது இடத்தில் உள்ளது. மூன்றாவது வினா, தமிழ்நாட்டில் மிக அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாவட்டம் எதுனா? சென்னை. எத்தனை பேர் வசிக்கிறாங்கன்னா 26,930 சதுர கிலோமீட்டர், அதாவது 26,930 பேர் சதுர கிலோமீட்டருக்கு வசிக்கிறார்கள். அடுத்தது நான்காவது வினா, தமிழ்நாட்டில் குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாவட்டம் எதுனா? நீலகிரி. தமிழ்நாட்டில் குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாவட்டம் எதுனா? நீலகிரி. எத்தனை பேர் வசிக்கிறாங்கன்னா 288. தமிழ்நாட்டில் குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாவட்டம் எதுனா? நீலகிரி. எத்தனை நபர்கள் வசிக்கிறாங்கன்னா 288. ஐந்தாவது வினா, இந்தியாவில் மக்கள் அடர்த்தி எவ்வளோனா? 382. இந்தியாவில் மக்கள் அடர்த்தி 382. ஆறாவது வினா, இந்தியாவில் மிக அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் எதுனா? பீகார் மாநிலம். மொத்தம் 1106 பேர் சதுர கிலோமீட்டருக்கு வசிக்கிறார்கள். இந்தியாவில் மிக அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் எதுனா? பீகார் மாநிலம். கிட்டத்தட்ட 1106 நபர்கள் வசிக்கிறார்கள். அடுத்தது ஏழாவது வினா, இந்தியாவில் குறைவான மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் எதுனா? அருணாச்சல பிரதேசம். இந்தியாவில் குறைவான மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் எதுனா? அருணாச்சல பிரதேசம். அருணாச்சல பிரதேசத்தில் 17 பேர் சதுர கிலோமீட்டருக்கு வசிக்கிறார்கள். அடுத்தது எட்டாவது வினா, யூனியன் பிரதேசங்களில் மிக அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட யூனியன் பிரதேசம் எதுனா? புதுடெல்லி. அங்கே 11,320 பேர் சதுர கிலோமீட்டர் வசிக்கிறார்கள். யூனியன் பிரதேசங்களில் மிக அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட யூனியன் பிரதேசம் எதுனா? புதுடெல்லி. அங்கே 11,320 பேர் சதுர கிலோமீட்டர் வசிக்கிறார்கள். ஒன்பதாவதுனா, அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்டுள்ளது. யூனியன் பிரதேசத்திலே குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட யூனியன் பிரதேசம் எதுனா? அந்தமான் நிக்கோபார் தீவு. அங்கே 46 பேர் சதுர கிலோமீட்டருக்கு வசிக்கிறார்கள். அடுத்தது பாலின விகிதம். பாலின விகிதம் என்பது 1000 ஆண்களுக்கு இணையான உள்ள பெண்களை எண்ணிக்கை குறிக்கிறது. பாலின விகிதம் என்பது 1000 ஆண்களுக்கு இணையான உள்ள பெண்கள் எண்ணிக்கையை குறிக்கிறது. 10வதுனா, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் பாலின விகிதம் எவ்வளோனா? 996. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் பாலின விகிதம் எவ்வளோனா? 996. 11வதுனா, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பாலின விகிதம் எவ்வளோனா? 940. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பாலின விகிதம் எவ்வளோனா? 940. அடுத்தது 12வதுனா, தமிழ்நாடு எந்த மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது? நீலகிரி. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளதுன்னா நீலகிரி. எவ்வளோன்னா 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் உள்ளார்கள். அடுத்தது 13வது வினா, தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் பாலின விகிதம் குறைவாக உள்ளது? தருமபுரி. 946. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் பாலின விகிதம் குறைவாக உள்ளதுன்னா தருமபுரி. 1000 ஆண்களுக்கு 946 பெண்கள் உள்ளார்கள். 14வது வினா, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது? கேரளா. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளதுன்னா கேரளா. 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் உள்ளார்கள். 15வது வினா, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பாலின விகிதம் குறைவாக உள்ளது? இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பாலின விகிதம் குறைவாக உள்ளதுன்னா ஹரியானா. அடுத்தது கல்வி அறிவு. 16வது வினா, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் கல்வி அறிவு விகிதம் எத்தனை சதவீதம்னா 80.09%. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் கல்வி அறிவு விகிதம் 80.09%. இது ஆண்கள் 86.77% கல்வியறிவு பெற்றிருக்கார்கள். பெண்கள் 73.44% கல்வியறிவு பெற்றிருக்கார்கள். இதுக்கு என்ன ஷார்ட்கட் இருக்குன்னா, இந்த 80.09 வச்சுக்கோங்க.
இதுலேருந்து ப்ளஸ் 6 கூட்டினா ஆண்களுக்கும் -7 கழிச்சா பெண்களும் கிடைக்கும். இந்த 80% 6 கூட்டினா ஆண்கள் கல்வியறிவும் -7 அந்த 80லேருந்து கழிச்சிங்கன்னா 73 வரும். இது பெண்கள் கல்வியறிவும் நமக்கு கிடைச்சிரும். இது ரொம்ப நான் வச்சுக்கோங்க. அடுத்தது அதிக கல்வியறிவு பெற்ற தமிழகத்தில் எந்த மாவட்டம்னா கன்னியாகுமரி மாவட்டம். எத்தனை சதவீதம்? 91.75%. அதிக கல்வியறிவு பெற்ற தமிழகத்தில் எந்த மாவட்டம்னா கன்னியாகுமரி மாவட்டம். எத்தனை சதவீதம்னா 91.75. அதே போல் தமிழகத்தில் குறைந்த கல்வியறிவு பெற்ற மாவட்டம் எதுனா தருமபுரி. எத்தனை சதவீதம்? 68.54%. குறைந்த கல்வியறிவு பெற்ற மாவட்டம் எதுனா தருமபுரி. எத்தனை சதவீதம்? 68.54%. அடுத்தது 17வது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் கல்வியறிவு எத்தனை சதவீதம்? 74.04%. மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் கல்வியறிவு எத்தனை சதவீதம்? 74.04%. இதில் ஆண்கள் 82%, பெண்கள் 65%. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்னன்னா 8 கூட்டினீங்கன்னா 82 வரும். அடுத்தது -9 கழிச்சிங்கன்னா 65 வரும். ப்ளஸ் ஆண்கள் கல்வியறிவு கண்டுபிடிக்கணும்னா இந்த 74 ஞாபகம் வச்சுக்கணும். இதுலேருந்து +8 கூட்டினீங்கன்னா ஆண்கள் கல்வியறிவு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது -9 மைனஸ் பண்ணிங்கன்னா பெண்கள் கல்வியறிவு இதில் நமக்கு கிடச்சிரும். அடுத்தது இந்தியாவின் மிக அதிக கல்வியறிவு பெற்ற மாநிலம் எதுனா கேரளா. எத்தனை சதவீதம்? 93.9%. இந்தியாவில் மிக அதிக கல்வியறிவு பெற்ற மாநிலம் எதுனா கேரளா. அடுத்தது கடைசி வினா, இந்தியாவில் மிக குறைந்த கல்வியறிவு வீதம் பெற்ற மாநிலம் எதுனா பீகார். எத்தனை சதவீதம்? 63.82%. இந்தியாவில் மிக குறைந்த கல்வியறிவு விகிதம் பெற்ற மாநிலம் எதுனா பீகார். எத்தனை சதவீதம்? 63.182%. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன வினாக்கள் பார்த்தோம்னா 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபியில் மிக முக்கிய வினாக்கள் இன்று நாம் பார்த்தோம். நன்றி, வணக்கம்.